இலக்கியம் மற்றும் எழுத்துலகில் தமிழகத்தின் பங்களிப்பு அளப்பரியது. தமிழ் தாத்தா உவேசா, மகாகவி சுப்பிரமணிய பாரதி முதல் திருவிக, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, கீவா ஜெகநாதன் என நீளும் பல நூறு ஆளுமைகள் நமக்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்து அவர்கள் வலியுறுத்திய சமுதாய நலன், பண்பாட்டு விழுமியங்கள், தேச ஒருமைப்பாடு ஆகிய கருத்துக்கள் மூலம் இன்றளவும் வழிகாட்டி வருகிறார்கள். மக்களுக்காக இயங்கும் எந்த அமைப்பும் மக்களை சென்று சேர பிரச்சார சாதனங்கள் இன்றியமையாதவை. அந்த வகையில் நூற்றாண்டு காணும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின், அதாவது RSSின் பிரசுர வெளியீட்டு துறையில் தமிழகத்தின் போர்வாளாக விஜயபாரதம் பிரசுரம் மேற்கூறிய முன்னோடிகளின் அடியொற்றி நூல் வெளியீட்டு பணியில் அர்ப்பணிப்பு உணர்வோடு இயங்கி வருகின்றது. 2019 முறைப்படியான நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு விஜயபாரதம் பிரசுரம் நேர்த்தியான நூல்களை வெளியிட்டு வருகின்றது. இந்த நூல் வெளியீட்டு நிறுவனம் உருவாகி வந்த வரலாறு இதோ உங்களுக்காக. சுதந்திரத்திற்கு சற்று முன்னதாக சங்கத்தின் முன்னெடுப்பில் 1947 ஆங்கிலத்தில் ஆர்கனைசர் வார இதழும், ஹிந்தியில் பாஞ்சஜன்யா வார இதழும் தொடங்கப்பட்டன. அப்போது தமிழிலும் தியாக பூமி தொடங்கப்பட்டது. இதன் ஆசிரியர்களாக அமரர் திரு சுப்பாராவ், திரு சி கனகராஜன், திரு SS மகாதேவன் ஆகியோர் இருந்துள்ளார்கள். 1975 ஆண்டு நாட்டில் நெருக்கடி நிலை திணிக்கப்பட்ட போது தியாக பூமி தடை செய்யப்பட்டது. அதன் ஆசிரியரும் நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டார்கள். 1977 நெருக்கடி நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டு தேர்தலில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மீண்டும் தியாக பூமி தொடங்கி சில இதழ்கள் வெளியாகின. அப்போது அதன் ஆசிரியராக 100G என்று அழைக்கப்பட்ட திரு ஸ்ரீனிவாசன் இருந்தார். எனினும் கால மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் புதிய வடிவில் பத்திரிகை வெளிவர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு 1978 ஆண்டு குரு பூஜை என்று விஜயபாரதம் வார இதழ் தொடங்கப்பட்டது. அதன் முதல் ஆசிரியராக திரு 100G ஸ்ரீனிவாசன் பொறுப்பேற்றார். அவரை தொடர்ந்து திருவாளர்கள் சாது வே ரங்கராஜன், சு வெங்கட்ராமன், சிவராமகிருஷ்ண சர்மா, சுந்தர ஜோதி, நா சடகோபன், ம வீரபாகு, குரு சிவகுமார் ஆகியோர் செயல்பட்டார்கள். தற்போது திரு பே வெள்ளைத்துறை இதன் ஆசிரியராக பணிபுரிகின்றார். RSS அமைப்பில் பிரச்சாரத்துறை 1995 தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நூல் வெளியீடுகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. 1990 முதல் 2019 வரை சக்தி புத்தக நிலையம், சக்தி பதிப்பகம், விஜயபாரதம் பதிப்பகம், சென்னை மீடியா சென்டர் ஆகிய பெயர்களில் நூற்றுக்கணக்கான நூல்கள் வெளியிடப்பட்டன. சங்க துணை அமைப்புகள் வெளியிட்ட நூல்களின் எண்ணிக்கை தனி. இந்த நிலையில்தான் முழுமையான பதிப்பகத்தின் தேவையை உணர்ந்து 2019 சென்னை சேத்துப்பட்டில் விஜயபாரதம் பிரசுரம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இதுவரை 200க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நூல்களை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய நவீன உலகில் கருத்தாக்கங்களே பிரதான ஆயுதங்களாக மாறியிருக்கின்றன. கருத்தாக்கங்கள், அதாவது நரேட்டிவ்ஸ் மூலமாக எந்த ஒரு நாட்டையும் வலுப்படுத்தவும் முடியும், பலவீனப்படுத்தவும் முடியும். அந்த வகையில் மேற்கத்திய மற்றும் உள்நாட்டு பிரிவினை சக்திகள் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான சிந்தனைகளையும் கருத்தாக்கங்களையும் பரப்பி வருகின்றன. தமிழகத்தில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆரிய திராவிட இனவாதம், பிராமண வெறுப்பு, ஹிந்தி எதிர்ப்பு போன்ற கருத்தாக்கங்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் விதைக்கப்பட்ட கருத்தாக்கங்கள் தான். அதன் தீய விளைவுகளை இன்று நாம் அனுபவித்து வருகின்றோம். இதனால்தான் எதிர்மறை சிந்தனைகளுக்கு, அதாவது நெகட்டிவ் நரேட்டிவ்ஸ்க்கு எதிராக நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும், தேசத்தை வலுப்படுத்தும் நேர்மறையான கருத்தாக்கங்களை, அதாவது பாசிட்டிவ் நரேட்டிவ்ஸை பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த திசையில்தான் விஜயபாரதம் பிரசுரம் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. தற்காலத்திற்கு தேவையான நூல்களை நேர்த்தியாக வெளியிட்டு வருகின்றோம்.
அச்சு புத்தகங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியான இ புக்ஸ், அதாவது மின்னூல்களை வெளியிடுவதிலும் விஜயபாரதம் பிரசுரம் இப்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் புத்தக காட்சிகளிலும் விஜயபாரதம் பிரசுரம் பங்கேற்று மக்களிடையே நேரடியாக நம்முடைய நூல்களை கொண்டு சேர்க்கும் பணியினை செவ்வனே செய்து வருகின்றது. விஜயபாரதம் பிரசுரத்தில் புஸ்தகம் உறுப்பினர் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1500 சந்தா செலுத்தும் உறுப்பினருடைய இல்லம் தேடி ஓராண்டில் வெளியாகும் அனைத்து நூல்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் ஆதாரங்கள், சமூக நல்லிணக்கம் சார்ந்த நூல்கள், வரலாற்று நிகழ்வுகளை ஆவண நூல்களாக பதிவு செய்தல், இளைஞர்களுக்கு உதவும் எதிர்கால வழிகாட்டி நூல்கள், மகளிர் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் நூல்கள், குடும்ப அமைப்பின் சிறப்பை உணர்த்தும் நூல்கள், குழந்தைகளை படிக்கத் தூண்டும் களஞ்சியங்கள், இவற்றையெல்லாம் தொடர்ந்து வெளியிடும் தொலைநோக்கு திட்டங்களோடு விஜயபாரதம் பிரசுரம் இயங்கி வருகின்றது. ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 30 நூல்களை வெளியிட வேண்டும். நேர்மறை கருத்தாக்கங்கள் கொண்ட நூல்களை பெருமளவில் வெளியிட வேண்டும். பதிப்புத் துறையில் முன்னுதாரணமான பதிப்பகமாக உருவெடுக்க வேண்டும். இந்த இலக்குகளோடு வாசகர்களாகிய உங்களின் மேலான ஆதரவுடன் உங்களையும் இணைத்துக் கொண்டு விஜயபாரதம் பிரசுரத்தின் பயணம் தொடர்கின்றது.